Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சார். And say ஆல்ரெடி நம்ம இந்த படத்துக்கு டீசர் பார்த்திருந்தோம். சோ ஃபைனலி இந்த படத்துக்கு டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு. சோ இப்போதான் ரீசெண்டா பார்த்தோம். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல செகண்ட் பார்ட் இல்ல தேர்ட் பார்ட் வரைக்கும் வந்துச்சு. சோ இந்த நம்ம சவுத்ல வந்து ஓவரால் நம்ம பார்த்த அன்னைக்கு சவுத்தில் வந்து 1 2 3 அப்படிங்கிற மாதிரி 3 எல்லாம் வந்ததே கிடையாது. ஸோ இதில் 1ம் சரி 2ம் சரி வேறு லெவலோட மார்க் பண்ணி வச்சிருக்கு. ஸோ மਤਲਬ சூப்பராகவே இருந்துச்சு அந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து 3 பார்ட் 3 வந்திருக்கு. ஸோ எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா மோஸ்ட் அவைட்டட் மலையாளம் ஃபிலிம் பை அவர் மோகன்லால் சார். ஸோ திருஷ்யம் 3. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதுக்கு தான் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து திருஷ்யமில் வந்து நம்ம மோகன்லால் சார் கூட பேரா பண்ணியிருக்கிறது நம்ம மீனா மேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்க வந்து ஜீத்து. ஸோ இதை மியூசிக் பண்ணியிருக்க வந்து அனில். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு டீசர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த கேரக்டர் அவங்க அப்படியே தான் நேச்சுரலாக தான் நடிச்சிருந்தாங்க. அந்த டீசர்லேயே பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அது அந்த நடிப்பும் அந்த ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் தான் அந்த படத்தோட ஹைலைட்டே, அந்த கதை போகிற விதம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்லேயே அதை கண்டினியூ பண்ணாங்க. இப்போ தேர்ட் பார்ட்டும் அதுக்கு கண்டினியூவாக என்ன மாதிரி கதை எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ட்ரெயிலர் எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். നിങ്ങളെല്ലാവരും ഒരു റിയാലിറ്റി അക്സെപ്റ്റ് ചെയ്യും. പോലീസിനും ഈ സൊസൈറ്റിയിലെ നല്ലൊരു ശതമാനം ആളുകൾക്കും ഈ കേസിന്റെ സത്യാവസ്ഥ എന്താണെന്ന് നന്നായിട്ട് അറിയാം. ഇയാളാളൊരു കില്ലാടിയാ. ചുമ്മാതാണോ പോലീസുകാർ പോലും ചുണ്ടു പറഞ്ഞത്? ജോർജോട്ട് തന്നെയല്ലേ പറഞ്ഞത് പ്രശ്നങ്ങളൊക്കെ തീർന്നു, ഇനി പേടിക്കാനൊന്നുമില്ലെന്ന്. പോലീസിന്റെ രീതികൾ മുൻകൂട്ടി കണ്ട് കളിക്കുന്ന ഒരാളാണല്ലോ അയാൾ. അപ്പോ പോലീസുകാരും അയാളുടെ ഒരു ഫാനാണ്. പിന്നെ ആ ജോർജ് കുട്ടി ആളൊരു കുറുക്കൻ. ഈ ആക്സിഡന്റ് കാര്യം എന്താ അവരോട് പറയാൻ പറ്റാത്തെ? അവരെ രക്ഷിക്കാനാണെങ്കിലും ഞാൻ ഈ ചെയ്ത കാര്യങ്ങളൊക്കെ കാണുമ്പോൾ അവരുടെ അച്ഛനൊരു ക്രിമിനലാണ് എന്നൊരു തോന്നലുണ്ടായ. ഏയ്, അവരങ്ങനെയൊന്നും ചിന്തിക്കില്ല. ഞാൻ തന്നെ അങ്ങനെ ചിന്തിച്ചു തുടങ്ങി. പിന്നല്ലേ സർ, ഇപ്പോഴല്ലേ നമ്മുടെ പ്രസക്തി. മീഡിയ ഇൻവെസ്റ്റിഗേഷനിലൂടെ ജീവൻ വെച്ച് തെളിയിക്കപ്പെട്ട എന്തോരം കേസുകളുണ്ട് സർ. അവരാരാണെന്ന് മനസ്സിലാക്കാൻ എന്തെങ്കിലും സൂചന തരാൻ പറ്റും? I want his full file on my desk as soon as possible. ഇനി അങ്ങനെയൊന്നും ചിന്തിക്കണ്ട, എല്ലാം കഴിഞ്ഞില്ലേ? കഴിഞ്ഞു. ஓ எஸ், ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தை பார்க்கணுங்கிற தூண்டுற அளவுக்கு அவங்க அந்த சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க. எதுவுமே நம்மளுக்கு அந்த மைண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகி என்னடா நடக்க போகிறோம் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த ஒரு கதைக்கு பில்டப் பண்ணி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சின்ன அந்த ஹிண்ட் மாதிரி அப்பப்போ கொடுத்துட்டே வராங்க. போலீஸ் வந்து அவங்க ஃபேனு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜார்ஜ் குட்டியா தான் நம்ம மோகன்லால் சாரோட கேரக்டர் வந்து போன இதுலலாம் நம்ம பிரில்லியன்ஸ் அவங்களோட பிரில்லியன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த இதில் அவங்களோட இதெல்லாம் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி பிரில்லியன்ஸா மாறினாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் அழகாக அவங்க காட்டி அழகாக கொண்டு போயிட்டே இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு ட்விஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ தான் மொபைலில் எதுவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் எண்ட் ஆக போச்சுன்னே அவங்க கேட்குறாங்க, எதுக்கு இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து அது கேள்வியாக வந்து முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை எண்ட் பண்ணது ஆக்சுவலாக
ஸோ நம்மளுக்கு தெரியுதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மறுபடியும் அது கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க போலீஸ் இவ்வளோ எல்லாருமே அவங்க பின்னாடி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி இவங்க எந்த டைம் இது பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பிரெயின் யூஸ் பண்ணுறாங்கிறது நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படமும் மேலே தான் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு. மோகன்லால் சார் நடிப்பு, மீனா நடிப்பு, அதுக்கப்புறம் நான் இன்னும் 2-3 கேரக்டர் இருக்கு. எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க. அந்த நேச்சுரலான ஒரு எஃபர்ட்ல சூப்பராக. ஸோ மலையாளத்தில் எப்போவுமே அந்த நேச்சுரல் விஷயம் நிறையவே இருக்கும். அதே மாதிரி மோகன்லால் சார், மீனா மேம் இதெல்லாம் வந்து திருஷ்யம் 1-2 நம்ம பார்த்துருப்போம். அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருப்பாங்க. எதுவுமே வந்து ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்காது. இதுலேயுமே ஃபுல் ட்ரெய்லரில் வந்து ஃபுல் கேரக்டர்ஸ் வந்து அதே மாதிரி தான் ஜீத்து சார் கொண்டு போயிருந்தாங்க. சூப்பராகவே அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அனில் சாரோட மியூசிக் சொல்லியே ஆகணும். அதுவுமே ரொம்ப சட்டலாக நம்ம ஆல்ரெடி டீசர் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கொண்டு போய் அப்புறம் லாஸ்ட்டில் வரும்போதுல தான் அந்த பீட் வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆன வேரியேஷன் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன வந்து சஸ்பென்ஸுங்கும் போச்சுல இது வந்து இப்போவுமே நம்மளுக்கு வந்து ஐயோ படத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆர்வமாக தூண்டுது. ஸோ பார்க்கலாம் நம்ம படம் எப்படி இருக்குது, நம்ம வரப்போகுது, டைம் இல்லை. ஸோ நம்ம கண்டிப்பாக பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் வீடியோ மீட் பண்ணாத வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.